எப்பவுமே ஹஸ்பண்டுக்கு வைஃபு சப்போர்ட்டாக இருந்தால் தான் 2 பேரும் சேர்ந்தால் தான் எதையுமே நாங்கள் எங்களோட லட்சியத்தின் பாதையில் போய்கொண்டிருக்க முடியும். எதையும் சாதிக்கலாம். உங்களோட என்ன திறமை இருக்கும் அதை கொண்டு நீங்கள் முன்னேறணும். என்ன வருஷம் முறந்துட்டு ஒரு முயற்சியோட செயல்படணும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டேன்னா எங்களோட வீட்டை தான். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டேன்னா சண்டே இன்றைக்கு ஒரு குக்கிங் செய்வோம்ன்ற ஒரு பிளான்லாம் இருந்தேன்னா நான் அது டைம் இல்லாமல் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு சாட்டர்டேயும் ஸ்கூல் இருக்குது. இப்போ சைவ எக்ஸாம் நடக்கிறபடியாக இருக்குது. அப்போ இன்றைக்கு விடியவே கொண்டு போய் 2 பேரையும் ஸ்கூலுக்கு விட்டுட்டேன். நான் தான் நேற்று போனேன். அப்போ வீட்டு வேலையை எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நேரம் 10:30 நான் வெளிக்கிட்டுட்டேன். 10:45 ஆகிட்டுது. நம்மளை மழை பெய்து கொண்டிருக்கு. அப்போ என்னால் போகலாமல் இருக்குது. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஹம்சியாவுக்கு 10:30க்கு ஸ்கூல் விட்டு இருக்கும். அவன் நிற்பா வெயிட் பண்ணி கொண்டு வந்த அம்மா ஏற்று 2 வேலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனோம். அதே மாதிரி மோனிகாவை ஏற்றணும். மோனிகாவுக்கு 10:30க்கு எக்ஸாம் முடிஞ்சு அப்புறம் கிளாஸ் இருக்குது. அவருக்கு ஸ்காலர்ஷிப் பண்ணபடியாக கிளாஸ் இருக்குது. அப்போ அவளையும் 12 மணிக்கு ஏற்றணும். அப்போ என்னன்னு நம்ம மழை விட்ட கையோடு போய் கம்சியை ஏற்றி கொண்டு தான் இனிமேல் நான் டவுனுக்கு போவேன். அவவே அப்படி ஏற்ற வந்து கொண்டு விட்டுட்டு போவேன். எனக்கு டைம் காணாமல் இருக்கும். கடையிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தான் நான் மோனிக்காவே ஏற்ற போகிறேன். அப்போ கம்சியை போய் ஏற்றி கொண்டு தான் டவுனுக்கு போய் மீன் மிளகரையும் வாங்கிட்டு மோட்டர் சைக்கிளுக்கும் பெட்ரோலும் இல்லை. இப்போ கிடக்கிற சொட்டு பெட்ரோல் இவற்றை கடையில் கொஞ்சம் பெட்ரோல் கூட பைக்லேருந்து எடுத்து வெய்யுங்கோ வாரணும்னா அப்போ அதை விட்டால் தான் நான் ஓடிக்கொண்டு ஸ்கூல் காணும் போக முடியும். அப்போ அதை பெட்ரோல் எடுத்து விட்டு கொண்டு இனிமேல் அவையில் ஏற்றி கொண்டே போய் பெட்ரோல் அடித்து மீன் சந்தைக்கெல்லாம் போயிட்டு மிளகரைக்கெல்லாம் வாங்கி கொண்டு வர கிட்ட டைம் வந்துடும். மோனிக்காவே ஏற்று அப்போ ஏற்றி கொண்டு அப்படியே வீட்டை வந்து தான் சமைக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கு வீடியோவாக கவர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி வாங்கோ. இப்போ நான் என்ன எங்கே போக போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு பார்ப்போம். சரி, நாங்கள் இப்போ கம்சியா ஸ்கூலுக்கு ஏற்றி கொண்டு டவுனுக்கு போகிறோம் மீன் வாங்குறதுக்கு. இப்போ 11:15 ஆச்சு டைம். அப்போ இனிமேல் போய் மீன்களை வாங்கி கொண்டு அதை நிலவரத்தையும் பார்ப்போம். வாங்கி கொண்டு வந்து மிளகறியெல்லாம் போய் வாங்கிட்டு தான் மோனிக்காவை 12 மணிக்கு வாங்கி கொண்டு ஏற்றி கொண்டு அப்படியே போய் சமைக்க போகிறேன். சரி, இப்போ நாங்கள் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் மீன் மிளகறியெல்லாம் வாங்கி கொண்டு இனிமேல் பெட்ரோல் அடிக்கிறதுக்காக போகிறேன். கொஞ்சம் கட்டங்களாக கவர் பண்ணி கொண்டு போகிறேன். ஏன்னா நான் தனியாக ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பெட்ரோல் அடித்து போட்டு மோனிக்காவை ஏற்றி கொண்டு அப்படியே வீட்டை போய் சமைக்க டைம் ஆகிடும். சரி, பெட்ரோல் அடித்து கொண்டு வந்துட்டேன். இனிமேல் அப்படியே மோனிக்காவை ஏற்ற போக. சரி சரி, நாங்கள் இப்போ மோனிக்காவை ஏற்றி கொண்டு வீட்டை போய் கொண்டு இருக்கோம். 12 மணியாக இருக்குது. மட்டும் போய் சமைக்கிறோம். ஆனால் மோனிக்காவுக்கு நாங்கள் ஒன்றும் வாங்கிடுறோம். என்ன மோனிக்கா அந்த மனத்தில் அப்படி வைத்தியம் தானே நான் போய் டக்குன்னு சமைச்சிடுவேன். சரி, நாங்கள் இப்போ வீட்டை போயிட்டு பார்ப்போமே என்ன சமைக்கிறேன். என்ன மோனிக்கா வீட்டை போகணும். நான் மோனிக்காவுக்கு போங்க எல்லாம் மாறுது. மோனிக்காவுக்கு நான் ஒரு கேக் வாங்கி இருக்கிறேன். கேக் சரி, இன்றைக்கு நாங்கள் வாங்கி கொண்டு வந்துட்டோம். இவ்வளோ மிளகறி தான் வாங்கி கொண்டு வந்தோம். நாங்கள் வெங்காயப்பு வாங்கி வந்தோம். நான் உருளைக்கிழங்கு பூசணிக்காயும் கத்தரிக்காய் சின்ன வெங்காயம் தக்காளி பழம் இவ்வளோ வாங்கி வந்துருக்கேன். இன்றைக்கு நான் காய்ச்ச போகிற கறி கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறியும் அதுக்கு மீன் குழம்புக்கு ஒரு தக்காளி பழம் பருப்பு காய்ச்சல். இன்றைக்கு டெய்லி பருப்பு தானே காய்ச்சிடும் நாங்கள். வெள்ளைக்கறி
அப்போ கிழங்கு பூசணிக்காய் காய்ச்ச அப்புறம் மோனிக்காக்கு நான் பிணைஞ்சு போட்டு தீட்டி விடுவேன் சாப்பிடுவீங்க. மீனும் காய்ச்சிருந்தானேம்மா 2 மணிக்கு டியூஷன். ஓ அப்போ வெங்காயப்பூ வர செய்ய போகிறேன். கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறியும் தக்காளி பழம் கொண்டு போட்டு மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதைத்தான் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போறீர்கள். நான் என்ன மாதிரி டேஸ் ஆனேன் கூடுதலாக என்னென்னு சொல்லிச்சுன்னா விடிய ஒளிம்பி 10:30 மட்டும் வீட்டுக்கு இன்றைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் இருந்தது. என்னத்துக்காக சைவபெருமான் எக்ஸாம் நடந்தது. அதனால இன்றைக்கு ஸ்கூல் இருந்தது. கம்சியாவுக்கு 10:30க்கு முடிஞ்சது. மோனிகாவுக்கு 10:30க்கு நடந்தபடியா 11 மணிக்கு. ஆனால் நான் 10:30க்கு வெளிக்கிட்டு நிற்க மழையும் வந்துட்டு அப்போ கொஞ்சம் நின்றுட்டு தான் கம்சியை ஏற்ற போய் 11:05 ஆயிட்டுது. டைம் கம்சியாக முகம் எல்லாம் மாறி போய் சோர்ந்து போய் நிற்கிறேன். என்ன காலமாக மோனிங்கும் பிடிக்க போய் ஒன்றையும் சாப்பிட்டுட்டு போகையில் ஆளுக்கு உடம்பு மேலாதானே சோர்ந்து கொண்டு என்ன முறாச்சி பார்த்து கொண்டு நின்றா. சரி என்ன செய்கிறது ஒன்றும் செய்யலாதானே. அப்போ நான் கம்சியா மேத்தி கொண்டு நான் கம்சியா டவுனுக்கு போகணும்னு சொல்லி சொன்னேன். கம்சியா வெள்ளச்சட்டியோ டவுனுக்கு வர்றதை விட கம்சியாவுக்கு உடம்பு மேலாது அது சாப்பிடவும் இல்லை. அம்மா டவுனுக்கு கொண்டுட்டு போன கேமரா வீடியோ பிடிக்கணும்னு சரி வந்து கம்சிட்ட போனை கொடுத்துட்டு யோசிச்சேன். தச்சு வரி சார் மேரோ டீச்சர் மேரோ பிள்ளைங்க கையில் யூனிஃபார்ம் டையோட அதுவும் ஸ்கூல் டையோட போனையும் கண்டிச்சிடம் வேண்டாம். யோசிப்பினா பிள்ளைகள் வெளியில் போனோன்னா போன தேனா கொடுக்கணும். இல்லைன்னா ஸ்கூலுக்கு போனோட பிள்ளைய கொண்டு போகுதுன்ற மாதிரி யோசிப்பினா. அப்போ உடனே நான் தான் போகணும் வாங்கிட்டான். நான் தான் வீடியோ எடுத்தேன்னா கண்ணாங்க எடுக்கல. அது சும்மா 2 செகண்ட் 3 செகண்ட் தான் எடுக்கக்கூடிய மாதிரி. டவுனுக்குள்ளேயும் போய் போனை நான் பிடிக்க கொஞ்சம் வெக்கமாக இருக்குது. எல்லாம் தெரிஞ்சால் நிற்கினா கேமரா பிடிச்சி கொண்டுக்க கொஞ்சம் எங்களுக்கு பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குந்தானே. அப்போ பெருசாக எல்லாத்தையும் கவர் பண்ணல. அப்போ போய் மீனையும் வாங்கிட்டு மரக்கறியை வாங்கி கொண்டு அப்படியே போய் கொஞ்சம் மோட்டர் சைக்கிள் பெட்ரோலும் முடிஞ்சுது. அப்போ பெட்ரோலையும் போய் எடுத்துக்கொண்டு அடிச்சுட்டு தான் புறவிகளுக்கு கம்சியா பசிக்குதுன்னு சொன்னால் அவள் கடையில் கூட்டிக்கிட்டு போய் ஒரு ரோலையும் வாங்கி அவள் சொன்னான் சோடாவும் வாங்கி கொடுத்துட்டு மோனிக்காக என்ன வாங்கினதுனாண்டா ஓகேக்கும் அவளுக்கு ஒரு மோதகம் வாங்கி கொடுத்தோம். ஆனால் காணாதான் நாங்கள் காணாமல் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு நான் வாங்கிடுவேன். சரி அப்போ நானே மோனிக்கா வேணும் சில வேளையில் ரோலை வாங்கி கொடுத்தா உள்ள கறியை வெளியில் எடுத்து வச்சு போட்டு தோலைத்தான் சாப்பிடுவாள். அப்போ மோதகம் எனக்கும் விருப்பம் மோனிக்காவுக்கும் விருப்பம். அப்போ மோனிக்காவும் சாப்பிடுவான்னு 2 மோதகத்தையும் வாங்கி கொண்டு ஒரு ஓகேக்கும் வாங்கிருந்து கொடுத்தேன். நான் கொடுக்க அம்மாவுக்கு ஒரு மோதகத்தை தந்துட்டு நான் ஒரு மோதகத்தையும் கேக்கையும் சாப்பிட்டுட்டு காணாதான் சாப்பாடு. உடனே புற என்ன சொன்னான்டா என்ன கிடக்கண்டா. அப்போ காணாமல் களி தான் கிண்டினான். கம்சியாக்கும் சொன்னேன். அப்பாவுக்கு அவருக்கும் கொடுக்குறேன் களி. ஒரு தரம் களி சாப்பிடுவீங்க. அப்போ களியை அந்த காணாண்டுக்க மோனிக்கா களி கிடாக்கண்டா காலம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன் அப்பா அப்புறம் பான் வாங்கினது சம்பளம் அடித்தேனான்னு சொல்ல உடனே பானை எடுத்து அந்த உள்ளாண்ட இதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். காணாதான் அதுக்குள்ள சமையல் முடிச்சுட்டு அவள் கள்ளம் அதை சோறு சாப்பிட்றேன்டா. அப்போ நான் இனிமேல் என்ன செய்வேன்னு சொல்லிச்சேன்னா சமையல் எல்லாம் முடிச்சு போட்டு ஆளுக்கான 2 சாமி பிணைஞ்சு தான் எல்லாம் மீனெல்லாம் போட்டு பிணைஞ்சு போட்டு தீட்டா தான் கொஞ்சம் சாப்பிடுவாள். 2 மணிக்கு டியூஷன் இருக்கு. என்ன மணிக்கா அக்காவுக்கு 2:30க்கு கம்சியாகு. அப்போ இனிமேல் குயிக்காக போய் 12:30 ஆகுது. நான் 1:30க்குள்ள சமையல் முடிஞ்சு வேக சாப்பாடை கொடுத்து போட்டு தான் இனிமேல் கொண்டு போய் மோனிகா ஃபஸ்ட்டுக்கு டியூஷனுக்கு விட்டுட்டு தான் கம்சியாக கொண்டு டியூஷனுக்கு விடுவோம். அப்போ புறா விட்டுட்டு வந்து புறாவை என்ன செய்வேன்னு சொல்லிட்டுன்னா கொஞ்சம் நேரம் இருந்து போட்டும் இவருக்கு சில நேரம் கடையில் வேலை கொஞ்சம் கூட வேண்டாம் பின்னவும் வர மாட்டேன். அப்போ கொண்டு மதிய சாப்பாடையும் கொண்ட கொடுத்து போட்டு தான் போவேன் டியூஷனுக்குறாக்க. கொண்டை கொடுத்துட்டு திருப்பி வந்து ஒரு கொஞ்சம் இருந்து போட்டு அவருக்கு டீயை போட்டு கொண்டை கொடுத்துட்டு பிறகு நான் இவையெல்லாம் டியூஷனுக்கு ஒரு தடவை மேய்த்தணும். மோனிக்காவுக்கு 4:30க்கு முடியும். 4 மணிக்கு 4:30 2 மணிலேருந்து 4:30 இல்லைம்மா. 4:30க்கு முடியும். கம்சியாவுக்கு 6 மணிக்கு அண்டைக்கு. அப்போ 2 பேரையும் மாறி மாறி ஏற்றுவோம். இப்படித்தான் விடிஞ்சோளி மீனால் இவர் கடைக்கு போனேன்டா கடை வேலையோடு தான் நிற்பேன். விட்டுட்டு வேலையில தனியும் தானே நின்று செய்கிறேன். அப்போ நான் தான் விடியோளி வீட்டு வேலையை பார்த்துட்டு ஏற்றி இறக்கி டவுனுக்கு போயிட்டு இப்படியே தான்டா சில நேரங்களில் உண்மையில கஷ்டமாக இருக்கும். சில டைமுகளில் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்னென்னு சொல்லி சொன்னால் அப்படியே உடம்பி பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்துட்டு இப்படியே ஸ்கூலுக்கு சில டைமுகளில் வேலைக்கு கொஞ்சம் லேட்டாக கடைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால் கொண்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு போவேன். இல்லைன்னா நான் தான் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து தான் வீட்டு வேலையை காலமை வீட்டு வேலையை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பிறகு டவுனுக்கு வலிக்கிடுவேன். டவுனுக்கு வலிக்கிட்டு வந்து சமைச்சு போட்டு பிறகு ஸ்கூலுக்கு ஏற்ற போகணும். பிறகு டியூஷனுக்கு கொண்டு வரக்க போகணும். பிறகு ஏற்ற போகணும். உண்மையில் என்ன சொல்லுங்க அப்போ இப்போ
அப்போ சரி என்னென்னு சொல்லி சொன்னால் சில உண்மையில ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறோம்னு சொன்னால் அவைய தங்கட வேலையை தான் பார்க்க முடியும், வீட்டு வேலையை பார்க்க. எல்லாருமே சில நேரங்களில் என்ன செய்யணும் வேண்டாம், சமைச்சா சரி பிள்ளைகளை பார்த்தா சரியான இருப்பினும் வெளி வேலைகளை செய்ய மாட்டேன். சில பேர் கூடுமான வேலையில் எல்லாருமே என்று சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேனோம். ஆனால் உண்மையில் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். என்ன வீட்டு வேலையை வெளி கடைக்கு போங்க, அதை வாங்கன்றதை விட நீங்களே கடைக்கு போய் சாமான்களை வாங்கி கொண்டு வந்து சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடை அந்த டைமுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம். என்ன சப்போர்ட்டாக இருக்கணும். எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு வைஃப் சப்போர்ட்டாக இருக்கணும். மற்றது வெளி வேலையில நீங்கள் அவைகளுக்கும் கடைக்கு போங்க, சாமானை வாங்கி கொண்டு வந்து தாங்க புள்ளி ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு டென்ஷன் ஆகும். அந்த டைமில் விட்டுட்டு வரவு மேலாமல் இருக்கும். குறிப்பாக இப்போ என்ன சொல்லுங்க, எல்லாத்தையும் நீங்களாக இப்போ முயற்சி பண்ணி வீட்டில் நான் சமைச்சேன் பிள்ளைய பார்த்துட்டு இருக்காம பிள்ளைகளை ஏற்றி இறக்குங்கோ, கடைகளுக்கு போயிட்டு வந்து சமையுங்கோ. வீட்டில் சமைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு அந்த டைமுக்கு வாரம் வீட்டை வந்தாலும் டைமுக்கு சாப்பாடை கொடுக்க காட்டுங்க. இவ்வளோ ஒட்டிட்டீங்க பாப்புங்க எடுங்க. டைமுக்கு சாப்பாடுகளை கொடுக்க பாருங்க. வீட்டை வரையினோம்னா டைமுக்குள்ள சமையலை முடியுங்க. இந்த டைம் வரைவினோம்னு சொன்னால் அந்த டைமுக்கு முன்னால் சமையலை முடியுங்க. இல்லையென்று சொன்னால் இப்போ கிட்ட வா கடையை வேறு எதுவும் வேலை கிட்ட வாட்டா கொண்ட கொடுங்க சாப்பாடு அவங்களும் விட்டுட்டு வரையிலான்னு சொல்லி சொன்னால் எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு வைஃபு சப்போர்ட்டாக இருந்தால் தான், ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் எதையுமே நாங்கள் எங்களோட லட்சியத்தின் பாதையில் போய்கொண்டிருக்க முடியும், எதையும் சாதிக்கலாம். மற்றது எங்களால் இதுதான் முடியும் என்று சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்காதேங்கோ, சமைச்சோமோ பிள்ளைகளை பார்த்தோம் இருக்காதீங்க. எல்லாத்துக்கும் இறங்கி செய்யுங்கோ. பொம்பளையால் முடியாத ஒன்றும் இல்லை, இறங்கி செயல்படுங்கோ, சப்போர்ட் ஆயிருங்கோ. மற்றது இனிமேல் நானும் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் வெட்டி முடிச்சா அப்புறம் கறி காய்ச்சறதை பார்ப்போம். சரி, கிழங்கு பூசணிக்காய் வெள்ளைக்கறி இதெல்லாம் அவிஞ்சு மசிச்சுனா அப்போ மசிக்கல பார்த்தா மரவள்ளை கிழங்கு அவியல அப்படி வந்து ஓரளவுக்கு மசிக்கிறளவுக்கு மசித்தேன். இந்த அவியாட்டிக்கு சாப்பிடலாம், டேஸ்ட் இருக்கா. மரவள்ளி கிழங்கு சேர்ந்து அவிஞ்சாதான் இந்த கறியோட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அவிய கூட கொஞ்சம் நிறைய டைம் விட்டேன்னா நான் அப்படி வந்து அவியலை ஓரளவுக்கு மசிச்சு பார்த்து இப்போ வெள்ளைக்கறி வச்சுட்டேன். இனிமேல் இதை இறக்கி போட்டு கொஞ்சம் தேசி புளி விட்டு போட்டுத்தான் இப்போ மற்றது வெங்காயப்பூவையும் இஞ்சால எல்லாமே கொஞ்சம் வெங்காயப்பூ நம்ம கழுவிட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுட்டு அந்த இந்த தண்ணியில் அப்படியே எல்லாம் பதங்கி கொண்டு வந்துட்டுது. நான் தேங்காய் திருப்ப கொஞ்சம் நேரம் அதை இறக்கி வச்சுட்டு கடகடணும் மரவள்ளி கிழங்கு அவிக்க வச்சிடலாம். இந்த ஒரு அடுப்பு தான் வேலை செய்யும், மற்ற அடுப்பு வேலை செய்யாது. அப்போ இதை இப்போ இறக்கி போட்டு இதை டக்கனை வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ தூள் மஞ்சள் தூள் போட்டுட்டு சுண்ட போகிறேன். இப்போ சரி, இப்போ வெங்காயப்பூ இதுக்குள்ளே நான் என்ன செய்ய பண்ணுறோம், வதங்கி கொண்டு வந்துட்டுது. வெங்காயப்பூ பேரங்க அமைச்சி காட்டினா தெரியும், நல்லா நசிப்படணும் வெங்காயப்பூ. ஓகே, இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டோம்னா இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் பூ, அதே போல் கொஞ்சம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறது நினைப்பியல். ஆனால் அந்த ஒரு என்ன சொல்லுங்கள், ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டும் ஒரு வடிவாகவும் இருக்கும் பார்க்க வரைய செய்தால். அது மாதிரி கொஞ்சம் தூளும் சேர்க்கப்படுறது கொஞ்சமாக. இதை ஃபுல்லாக நாங்கள் வறுத்தெடுக்கணும். வெங்காயப்பூ வர இதுக்குள்ளே நீங்கள் வெங்காயப்பூ வரைக்கும் அந்த என்ன குருணைன்னு சொல்லிட்டோன்னா ராகு குருணை அது இருந்துன்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே கொஞ்சம் போட்டியல்னு சொல்லி சொன்னால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட வெங்காயப்பூ வர. ஆனால் என்னோட இருந்தது முடிஞ்சுது, நம்ம வாங்கணும். ஆனால் வெங்காயப்பூ வர அப்படி செய்து பாருங்க, நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அது புட்டோடையும் சாப்பிட நல்லா இருக்கும், சோறோடையும் சாப்பிட செமையாக இருக்கும். இப்படித்தான் நாங்கள் வெங்காயப்பூ வர செய்கிறோம். நாங்கள் இதை கொஞ்சம் வறுத்தெடுத்த அப்புறம் இதை அடுப்பு போட்டுட்டு இனிமேல் மீன் குழம்பு வைக்க போகிறேன். சட்டையெல்லாம் போட்டுட்டேன். இப்போ அம்மா சமைக்கிறாங்க கருதை கொடுக்க வேணாம்டைய நானே தலை நேரம் 25 ஆகுது. என்ன மணிக்காகும் நேரம் 25 ஆகுது. 2 மணி டியூஷன் நான் குயிக்கா மீன் குழம்பை வச்சு போட்டு சாப்பாடை திட்டு ஏற்றி கொண்டு போகணும். அங்கால கம்சியா குளிக்க போயிட்டா 2 பேர் வலிக்கிறோம். மோனிக்கா சட்டையெல்லாம் போட்டால் நம்ம தான் எடுத்துறேன். நம்மட கணந்து எழுதுறேன் போடுவாங்க. நீட்டாடி இழுப்பீங்களா இல்லாட்டி எனக்கு இழுக்க தெரியாது. நான் அதை போடுறேன். நான் இப்போ எனக்கு கட்டித்தான் தெரியாது, உச்சோடி எல்லாம் தெரியும். இப்போ எனக்கு கட்டாமல் பழகிட்டு ஏன் கட்டி கொண்டு சரிக்கும் என்ன அம்மா சரிக்கும் ஓரளவுக்கு ஓகே. ஆனால் காதுக்குள்ள வந்து
அது அப்படிதான் எனக்கு வருது. அதனால் கட்டிக்கிறது இருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன மணிக்கு டியூஷன் ஆடியா 1:25 ஆச்சு. அதோடைய இப்போ நான் நம்ம சமைச்சு பருப்பு கறி எனக்கு மீன் குழம்பு என்னென்னா சாப்பிடுவாரு. அதோடைய அம்மா எனக்கு என்னென்னா வெள்ளைக்கறி காய்ச்சினாவா, அதோட சேர்த்து பிணைஞ்சு தீட்டி விட்டுடுவா. அப்போ நான் 1:45 அங்கே போய் நின்றாதான் என்னென்னா நிடம் முன்னுக்கு இருக்கலாம், இல்லாட்டி பின்னுக்கு இருந்தால் அதில் ஒன்று தெரியாமல் இருக்கும். அதோடைய என்னென்னா பின்னுக்கு தான் இருக்கணும். அதோடைய நான் இப்போ 1:45 போனால் கொஞ்சம் பேர் வந்துருப்பேன். அப்போ நான் முன்னுக்கு இருந்திருப்பேன். அப்போ என்னடா எல்லாரும் பண்ணி விடாம பிடிச்சிருந்தோடைய கெரியந்து போனால் விடாம பிடிக்கலாம். அப்படியே முன்னுக்கு இருக்கணும், மறுபடியும் நான் இப்போ முன்னுக்கு இருக்கணும். அதுக்கு இப்போ சார் ஒவ்வொரு நாளும் பாடமாக்கு தருவார். இன்னைக்கு வந்து டைம் டேபிள் தந்தால் தான் இன்னைக்கு பாடமாக்கு தருவாரா. அப்போ நாங்கள் இன்னைக்கு டைம் டேபிள் தருவேன். ஒவ்வொரு நாள் நுண்ணறிவு செய்கிறோம். நாங்கள் நுண்ணறிவுக்கு ஒரு காப்பியில் விடுவோம். இப்போ அந்த கேள்வி அங்கே பிடிச்சி விட சரி விடுவேன். சரி இப்போ அம்மா சமைச்சாப்பிடும். சரி, இங்கால கத்திரிக்காய் பொரிக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னா இது இரவுக்கு இதற்கு புட்டுக்கு ஒரு பொரித்து ஒரு குழம்பு கொண்டு வைப்போம். கத்திரிக்காய் பொரித்து அது கூடுதலாக அந்த மீன்கள் புட்டு வளர்த்துட்டு அடுக்கிறது இல்லை. அப்போ கத்திரிக்காய் குழம்பு ஒரு முட்டையை அவித்து விட்டால் ரெடி பொறுத்து விட்டால் சாப்பிடுவேன். அப்போ இதை பொரித்து எண்ணெய் வேற விட்டுட்டு மீன் குழம்பை வைக்க போகிறேன். மீன் குழம்பு வச்ச கையோட வேறு சாப்பாடு ஊற்றி கொண்டு இருக்க தேங்காய் பாலை விட்டு கொதிக்க தூளெல்லாம் போட்டு புளியெல்லாம் விட்டு கொதிக்க வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டு டக்குனா இதை ஓவ் பண்ணிவிட்டு அடுப்பு கறியை வச்சுட்டு ஓவ் பண்ணிட்டு போனேன்டா இரவுக்கு எனக்கு தேவையில்லை ஒன்று தான் கேட்கும். அப்போ எனக்கு கடவுள் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் திருப்பி நேரம் செய்ய நேரம் காணாது. வேறு எனக்கு எல்லாமே எடுத்த போகணும். அப்போ அதனால் இப்போவே கத்திரிக்காய் பொரித்து குழம்பு வச்சுருவேன் மதியம். ஆனால் சொன்னதை எண்ணெயில் கொஞ்சம் தனக்கு புரட்சி தரைச்சி அப்படி. ஆனால் கத்திரிக்காய் குழம்புக்கு நார்மலாகவே என்னென்னு சொன்னால் கத்திரிக்காய் கொஞ்சம் பொரித்து குழம்பு போட்டு தான் நல்லா இருக்கும். அப்போ வதக்கி நான் சொல்லுவேன் அவிச்சு வச்சுருக்கோன்னு கேட்பேன். அப்போ நெஞ்சு நோவுது கொஞ்சம் நெண்ணி அப்புறம் இடம் சில நேரம் அந்த கொழுப்பு அளவுகள் படிஞ்சிருக்குமெண்டு. அப்போ இன்றைக்கு என்ன செய்யுது அது ஒன்றும் செய்யலை. இவர் கத்திரிக்காய் குழம்புன்றதை கொஞ்சம் விரும்பி புட்டு இரவில் சாப்பிடுவேன். மற்ற வெண்டிக்காய் பொரியல் அப்படி என்ன சொன்னால் வெண்டிக்காய் குழம்புன்னா சாப்பிடுவேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த இதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை வெளியில் எடுத்து போட்டுத்தான் மீன் குழம்புக்கு லைட்டான போட்ட எண்ணெயில் மீன் குழம்புக்கு தாளிக்க போகிறேன். சரி, இப்போ ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. நான் இப்போ வெங்காயத்தையும் முள்ளிகையும் போட்டு தாளிக்க போகிறேன். பொரிஞ்சு கொண்டு வரேன். இதுக்குள்ளே கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் கொஞ்சம் தாளிக்க. சரி, இப்போ நான் ஒரு சின்ன வெங்காயம் தான் மாறினா இப்போ கொஞ்சம் இல்லை ஒரு ராஜ்யம் 100 ரூபா. சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்பு வச்சுக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ மீன் குழம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் வெட்டி போட்டு பொரிக்கிறேன். ஒரு மீன் குழம்புக்கு எண்ணெய் செய்யாமல் காய்ச்சி சொல்லுங்க எண்ணெய் உப்பு சாப்பு இல்லாமல் கிடாக்க ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்குது. அப்போ லைட்டான ஒரு கொஞ்சம் எண்ணெயில் தான் பொரிச்செடுக்கிறேன். இனிமேல் செய்யணும்னா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து போட்டு இப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் டேஸ்ட் இல்லையெல்லாம் சாப்பிட மாதிரி சாப்பாடு கொப்பி வச்சு போட்டு விழுந்துடுவேன். இப்போ நான் இதில் சமைச்சு முடிச்சு போட்டு ஈரோடு வெளிப்படுத்தி கொண்டு அப்படி டியூஷன் போய்ட்டு ஒரு சாப்பாடையும் கொடுத்து போட்டு அப்படி வந்து டியூஷனாக வச்சுட்டு வேலை போவேன். இப்போ இது கொஞ்சம் இதுக்குள்ள நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். சரி, இப்போ நான் இதில் மீன் சேர்க்க போகிறேன். நான் வாங்கிட்டு வந்தது இந்த கண்ணாடி காரை வாங்கி வச்சு கொண்டு வந்தேன்னா இதோட பாலும் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் இதெல்லாம் கேட்கல தலைப்பாலை விட்டுட்டு வைக்குவேன். இனிமேல் நான் புளி சேர்க்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறேன். இல்லை தக்காளி பழம் சேர்த்த வரைக்கும் கொஞ்சமாக புளி சேர்க்க போகிறேன். இனிமேல் கொஞ்சம் மஞ்சத்தூள் என்ன மஞ்சத்தூள் போடுறதுக்கு என்னென்னு சொன்னால் மீனில் ஒரு வெடுக்குத்தன்மை இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறது. அளவா தூள் இனிமே உப்பையும் சேர்ப்போம். இனிமேல் அளவான உப்பு. இது ஃபுல்லாக கொதித்து கொண்டு வர அப்படியே கொதித்து கொண்டு வத்தி கொண்டு வரைக்க தலைப்பாலை விட்டுட்டு இறக்குவோம். சரி, இப்போ வத்தி கொண்டு வந்துட்டு நான் தலைப்பாலை விட்டுட்டு 2 கொதி வந்த அப்புறம் கொஞ்சம் கொதி வந்து கொஞ்சம் வத்தி கொண்டு வர ஃபுல்லாக இறக்குவோம் மீன் குழம்பை. இனிமேல் இவக்கு மோனிக்காக சாப்பாடை கொடுத்து போட்டு டியூஷனை கூட இங்கே பால் கூட்டி வச்சுக்கிறேன். இதில் தேங்காய் பால் உப்பு புளி தூள் இவ்வளவு போட்டு வச்சுக்கேன். கத்திரிக்காய் குழம்பு இது இறக்கின கையோடு இதை
கொதிக்க வச்சுட்டு கத்திரிக்காய் போட்டு துறக்கப்படும். டைமும் ஆகிட்டு 2 மணிக்கு டியூஷன் 9 ஆகிடுது. கடை 2 மணிக்காக்கு மீன் குழம்போட சாப்பிட மாட்டா. அப்போ நான் என்ன சொன்னால் அப்போ மீனை கொஞ்சம் மணியில் கழுவி நான் அப்போ தான் கொஞ்சம் சாப்பிடுவேன். பூ டைம் ஆகிட்டேன்னா பூ ஒன்று இப்படி சாப்பிடாம போயிட்டு அப்போ மரவள்ளி பூசணிக்காய் வெள்ளைக்கறியும் மீனையும் போட்டு பிணைஞ்சு போட்டு அவருக்கு தீ தப்புறேன். அது டைம் தெரியுதுல்லாம் தீட்டி வச்சுக்கிடாது வாய்ப்பில்லை. ஆறுதலா சாப்பிடுங்க. நீ எனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது தான். 5 நிமிஷம் லேட் ஆகணும்னு சொல்ல மாட்டேன். அக்காவுக்கு தான் லேட் ஆகணும் பிடிச்ச வழியில் விட்டுருவேன். ஏன்னா சரி இப்போ டைம் ஆச்சு. நான் சாப்பாடை தீர்த்துட்டு கம்சி வெளிக்கிட்டு கொண்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே டியூஷனுக்கு ஏற்றி கொண்டு போகிறேன். சரி இதுதான் எங்களோட விடியோளும்பினா அப்படியே எங்களோட பொழுதுகளும் போய்கொண்டு இருக்கும் பிள்ளைகளோட வீட்டு வேலைகளோட. அது சம்டைம் நாங்கள் மேலே வீட்டு ஏதாவது ஓடர்கள் வந்தாலும் அதுக்குள்ளே தான் கவர் பண்ணி எல்லாமே செய்யணும். நான் உலாக்கி போகணும் அதையும் கவர் பண்ணி பிள்ளைகளையும் கவர் பண்ணி வீட்டு வேலையும் கவர் பண்ணி தான் எல்லாமே செய்யுறேன். அதே மாதிரி தான் நான் எல்லாருக்கிட்டே யாருக்கிட்டே சொன்னாலும் உங்களோட என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நீங்கள் முன்னேற பார்க்கணும். என்னால் இயலாதுன்னு சொல்லி வீட்டு வேலையை மாத்திரம் பார்த்து கொண்டு அப்படியே இருந்துடாதேங்கோ. எல்லாருமே உங்களோட என்ன திறமை இருக்கோ அதை கொண்டு நீங்கள் முன்னேறணும். என்ன வருஷம் புறந்துட்டு ஒரு முயற்சியோடு செயல்படணும். அதுதான் எந்த ஆசையும். எல்லாருக்கிட்டையும் நான் என்னோட பிள்ளைங்களாக்கிட்ட அப்படி தான் சொல்லுவேன். உங்களோட என்ன திறமை இருக்கோ அதை வச்சு முன்னோரை பாருங்க. இப்படியே இருக்காதுங்க. மற்றவைகளை பார்த்து அவங்க நல்லா இருக்கிறாங்க நாங்கள் இப்படியே இருக்கிறோம்னு நினைச்சு கொண்டு இருந்தால் அப்படியே தான் இருக்கணும். முன்னேற இல்லாது. அதனால் எங்களோட முயற்சியை வச்சுக்கொண்டு நாங்கள் முன்னேற அடுத்த கட்டத்தை போய்கொண்டு இருக்கணும். சரி இவையில கொண்டு விட்டுட்டு சரி இப்போ என்ன சொல்லுங்கள் மோனிகாவுக்கும் சாப்பாடை தீத்தி போட்டு கம்சியாவுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு தான் ஃபஸ்ட்டுக்கு கொண்ட மோனிகா பக்கத்தில் மோனிகாவுக்கு டியூஷன் அப்போ கொண்ட இறக்கி போட்டு வந்து கம்சியாவுக்கும் தலையில் அழுத்து விட்டுட்டு கொண்டு போய் டியூஷனுக்கும் விட்டுட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறேன். இனிமேல் தான் நான் சாப்பிடப்போகிறேன். இவருக்கும் கொண்ட கடையில் சாப்பாடை கொடுத்துட்டேன். அப்போ கடையில் வேலையாக இருக்கிறபடியாக போய்க்கே டியூஷனுக்கு ஏற்றி கொண்டு போய்க்கே 2 மணி ஆச்சுது சாப்பாடை கொண்டு போயிட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. ஏன்னு சொல்லிட்டேன்னா உண்மையில நான் சில டைமுகளில் வாங்கி ஃப்ரிட்ஜுக்கு வச்சு தான் மீன் சமைக்கிறேன். நான் நேரம் மாட்டேன்டா. ஆனால் என்ன சொன்னால் தொடர்ச்சியாக ஃப்ரிட்ஜ் மீன்களையும் சாப்பிடல. அது அப்போ இப்போ கொண்டுதெல்லாம் கரவலை மற்ற தொழிலுக்கும் போயிட்டு நல்லா உசுர் மீன் வரும். அப்போ சந்தைக்கு போய்த்தான் பார்த்து வாங்குவோம்ன்ற மாதிரி தான் போனான். ஆனால் போனால் எல்லாம் பிழைச்சிட்டு பெருசாக அளவுக்கு மீன் இல்லை. இருந்தது சுமார் பேர மீன் கண்ணாடி பேரண்டு அதைத்தான் ஒன்றை வாங்கி வெட்டி கொண்டு வந்தேன் நான். அப்போ கீரை மீனும் வேறு சொன்னேன் வாங்கி பொறிக்க சொல்லி. ஆனால் அது தேடி பார்த்தேன் சுற்றி தேடி பார்த்தேன்னா ஆனால் கீரை மீன் சந்திக்கையில் அப்போ மீன் பெருசாக இல்லை. காற்று மழையாக கிடக்குது. நேற்று முந்த நாளிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கு. காற்று மழையாகவும் இருக்குது. அதால் சில வழியில் சம்டைம் தொழிலுக்கு போகிறப்பட இன்றைக்கு பேர் சொன்னவர் இன்றைக்கு பெருசாக இன்றைக்கும் தொழிலுக்கு பெருசாக போகிறேன். அதனால தான் சில வழியில் மீன் இல்லாமல் இருக்கும். இனிமேல் ஒரு கொஞ்ச நாடுகள் போனால் கரைவடைகள் பக்கம் நாங்கள் கிடக்கிற சைட் தானே கரைவடைகள் வளர்ப்பினோம். மற்ற சம்டைம் கூடுதலாக கரைவடை வளர்ச்சா எங்களுக்கு மீனே வீடு தேடி வரும். அது என்ன சொன்னால் வேலை செய்கிற இன்ஜின் வேலை செய்கிறவர் வீடு தேடியே கொண்டு வந்து எங்களுக்கு மீன் தந்துட்டு போக நல்ல பெரிய மீனாங்க ஆசைக்கு கூடுதலாக எனக்கு பெருசாக மீன் ஓரளவுக்கு சாப்பிட மோனிகா விட கம்சிக்கும் பேருக்கும் மீனண்டா ஒரு உயிர் மாதிரி அந்த விருப்பப்பட்டு சாப்பிடுவீன். அப்போ இனிமேல் கரவடை மீன்கள் அதுகள் வளைக்க வலிக்கிட்டுதுன்னு சொன்னால் பக்கத்தில் கடற்கரையிலேயே போகுது. அதுக்காக டெய்லி எங்களுக்கு சும்மா மீன் தர மாட்டேன். சம்டைம் அவங்களுக்கு மீன் கூட படையக்கில் எங்களுக்கு கொண்டு வந்து தருவாங்க. அப்படி வேறு இன்ஜின் செய்து கொடுக்குறபடியாக கொண்டு வந்து தருவாங்க. நான் கூடுதலாக கருவடை வளைக்க போனால் 8 7:30க்கெல்லாம் சில நேரம் இவன்டா போய் பார்ப்பேன். இல்லைன்னா நான் போய் பார்த்து இதை வாங்கி கொண்டு வருவேன். வந்தேன்னு சொன்னால் ஒரு 2 நாளைக்கு வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இப்படியே என்ன சொல்லுங்க ஒரு மீன் சொன்னால் ஒரு ஆவல் 3 மாதமாக அவங்களும் காண நல்ல மீன் இல்லை. கரவடை மீன் சொல்லி சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கறியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சரி இப்போ நான் வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் சமைச்சு இவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு எல்லாரையும் இனிமேல் தான் நான் சாப்பிட போகிறேன். நேரம் 2:45 ஆயிடுச்சு. இனிமேல் தான் நான் சாப்பிட போகிறேன்.
2:45 2:55 ஆகிடுச்சு. இனிமேல் தான் நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு போட்டு இரவு சாப்பாடையும் செய்துட்டு நாளைக்கு போய் ஏற்றுவேன். ஏற்றி கொண்டு வந்து போட்டு இரவு சாப்பாடை புட்டு இந்த கறி வச்சுட்டேன், கத்திரிக்காய் கறி. அப்போ எங்களுக்கு மீன் கறிகள் இருக்குது, நாங்கள் புட்டோடு சாப்பிடுவோம். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புட்டோடு சாப்பிட. இவருக்கு தான் அது பெருசாக வச்சுட்டேன். அப்போ கறி வச்சுட்டேன். மணிக்கு ஏற்றி கொண்டு வந்துட்டு புட்டா வச்சு போட்டு 6 மணிக்கு கம்சியாக ஏற்றி கொண்டு வந்து இப்படித்தான் இந்த பொழுதுகளும் போய்கொண்டு இருக்குது. சரி, இந்த வீடியோ இந்த கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். பாய்.